பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே பவுல் கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், நாம் ஒவ்வொருத்தரும் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? அல்லேலூயா. நமக்கு சோதனைகள் வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகையை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து நாம் ஜெபிக்கும்போது நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அந்தகார வல்லமைகளையும் ஆண்டவர் முறியடித்து நம்மை பாதுகாக்கிறார். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது நாம் ஒவ்வொருத்தரும் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எதிராக செயல்படுகிற அந்தகார வல்லமைகள், சத்துருடைய வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள் இவற்றை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் விழித்திருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் மிகவும் அவசியம். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக என்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னுடைய வியாதி மாறும், என்னுடைய கடன் பாரம் மாறும், என்னுடைய கட்டுகள் மாறும் என்று சொல்லி விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் கடன் பாரங்கள் மாறும், வேதனைகள் மாறும், வியாதிகள் மாறும், கட்டுகள் மாறும். நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போமானால், நிலைத்திருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, தைரியமாக இருக்கணும். யோசுவா மோசேக்கு அடுத்தபடியாக தேவனால் தலைவனாக தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு அந்த யோசுவா எப்படி இந்த ஜனங்களை நான் வழிநடத்த முடியும்? இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், மோசேக்கு விரோதம் எழும்பின ஜனங்கள் என்று சொல்லி அந்த யோசுவா சற்று கலங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் யோசுவை பார்த்து, யோசுவா கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நீ உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார். நீ தைரியமார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த யோசுவா தைரியமாய் மாறினான். அல்லேலூயா. அந்த ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சென்றான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நமக்கு நல்ல தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு முன்னே இருக்கிற சத்துருக்கள், நமக்கு முன்னே இருக்கிற சவால்கள், நமக்கு முன்னே இருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த தைரியம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சில காரியங்களை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. தைரியம் இல்லைன்னா நம்ம சோர்ந்து போய் விடுவோம். எனவே நம் தைரியமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நாய் நம்மளை துரத்தி வருதுன்னு சொன்னால் நம்ம ஓடக்கூடாது. நம்ம நின்று அந்த நாய் எதிர்ப்போமானால் நம்மளை விட்டு நாய் ஓடி போய்விடும். அதே போல் தான் நம்ம சத்துருக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். சத்துருவை பார்த்து பயந்துடக்கூடாது, ஓடிடக்கூடாது. நம்ம எதிர்த்து நிற்கிற அந்த தைரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. கடைசியில் பார்த்திங்கன்னா, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் திடன் கொள்ள வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், நல்ல திட நம்பிக்கையோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை சொல்லி, யோசுவாவே நீ திடன் கொண்டு பலமானதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. திடன் கொண்டு, அதாவது உறுதி, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட எடுத்த தீர்மானத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக திடன் கொண்டு பலமானதாக என்று சொல்லுகிறார். அப்போ தைரியமாக இருக்கணும், திடன் கொண்டு நம்ம தைரியமாக
சோத்திரம் உறுதியான ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு ஒரு ஆளாரமாக காணப்படணும். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் முதலாவது விழித்திருப்போம், ரெண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், மூன்றாவது தைரியமாக இருப்போம், நான்காவது திடன் கொண்டு நாம் காரியத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த 4 காரியத்தையும் நம்ம அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விழித்திருந்து ஜெபிக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, சத்துருவை எதிர்ப்பதற்கு தைரியமாக இருக்க, ஆண்டவரே உறுதியாய் திடன் கொண்டு வாழ உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.